வணக்கம். இப்போ நம்ம வனிதா அக்கா கூட இருக்கோம். அக்கா, நீங்கள் வந்து 40 வருஷமாக அஇஅதிமுகவில் இருக்கீங்க. ஸோ ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மா 2 பேரும் அரசியல் இருக்கும்போது நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எபனேசர் அவர்களை வந்து எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா ஓட்டு கேட்டிருப்பாரு. நிறைய இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அது முடிச்சதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணார்? அவர் பண்ணலையே. சொல்லுங்க சொல்லுங்க. இப்படியா எங்களுக்கு ஒன்றுமே பண்ணதில்லை. நாங்கள் 5 முறை போய்க்கிறோம். இந்த கோழி தீவனை வியாபாரத்துக்காக இப்படி அராஜாரம் பண்ணுறாங்க, எங்களை பிழைக்க விட மாட்டுறாங்க. ஆனதுக்கு பார்த்துக்கலாமான்னு இப்படி தான் நாங்கள் 55 பேர் போனோம். அந்த 55 பேரை குந்த வச்சு டீ வாங்கி சாப்பிடுங்கம்மான்னாரு. எங்களுக்கு டீயே போதுயான்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு எந்த கோரிக்கையும் எடுக்கலை. அப்புறம் திரும்பி கிரிக்கெட் விளாட்றதுக்காக அநியாயம் பண்ணி எங்கள் பொருளுங்கெல்லாம் வாரி வாரி அடித்து தார்பாலாம் தூக்கி போட்டாங்க. ஏடி ஆஃபீஸில் போய் சொன்னோம். ஏடி ஆஃபீஸில் சொல்லி கருவோடெல்லாம் மண்ணை வாரி கொட்டிட்டாச்சு. எல்லாம் வயசு வாலிபர் பிள்ளைங்கெல்லாம் மண்ணை வாரி கொட்டிட்டாங்க. ஏடி ஆஃபீஸில் போய் சொன்னது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அறிவுரை இதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க அதை நம்பி பிழைக்கிறாங்க. அப்புறம் ஏசி டிஜே ஐஜிலாம் வந்தாங்க. வந்துட்டு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் பிழைக்கிற இடத்துல இந்த மரத்தை வெட்டணும், பள்ளத்தை ஆக்கணும், மோடை ஆக்கணும், இப்படி இருந்தும் காலங்காலமாக போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், போட்டுக்காருங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த போட்டில் உள்ள சரக்கு நாங்கள் தான் எடுக்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம். ராவில் 1 மணிக்கு 2 மணிக்கு 5 மணிக்கு வெடிய இருப்போம். வலை மீனுங்களை வந்து லோடாக எடுப்போம். அப்படின்னுலாம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னதுக்கு செய்யலாமா. அவர் கொஞ்ச நாள் இருந்து எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அவர் போயிட்டு ஒரு இன்னொருத்தர் வந்தார். அவங்களுக்கு இந்த பக்கம்னாலும் அவங்களுக்கு இடத்த கொடுன்னு இந்த பக்கம் தான் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க, இதுலேருந்து தான் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. அதை தான் வச்சு பொழைச்சிக்கின்னு இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு யாருமே உதவி செய்யலையா. ஒரு வெள்ளை நீர் வந்தால் கூட சரி, இவங்களுக்கா கொடுக்கணும், என்ன பாதிக்கப்பட்டுடுச்சின்னு கேட்டாங்க. அதேமாரி ஜெயக்குமார் மினிஸ்டர் வந்தார். ஏன்னா இந்தமாரி எல்லாம் நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டுட்டோன்னா இந்தமாரி இருக்கிறோன்னா நாங்கள். அப்போ குப்புன்னு அவரும் வந்திருந்தாங்க. பார்த்துக்கலாமா செய்யலாமா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை. கோழி தீவனை வியாபாரிகாரிங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நாங்கள் எவ்வளோ நஷ்டப்பட்டோம், எவ்வளோ பாதிக்கப்பட்டோம், எங்களுக்குன்னு செய்யலை. ஒன்றுக்கும் வரலாம் இல்லையா. ஜல்லி கல் இரும்பு கட்டடம் இப்படி கட்டுறாங்க ஐயா. எங்கள் 55 பேர் வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டாங்க ஐயா.